பலே பலே. எப்படி குரு? வெரி நைஸ். இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரட்டுமா? ஆஹா, டயர்டா இருக்கும். யாருக்கு? இன்னும் நான் டயர்டா இல்ல. குதிரைக்கு. கீழே இறங்கு. குரு, அந்த மரத்தை ஓடி போய் தொட்டுட்டு வரட்டுமா? நீ மாத்திரம் ஆமா, தனியா தான். Go ahead. சுதீர், நானும் எவ்வளவோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். இவன மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்ல. எதுலயும் பேய்த்தனமா இருக்கான். இனிமே நீ கத்துக்க எதுவுமே இல்ல. யூ ஆர் வெல் குவாலிஃபைட். ஏய் ஜித்து, நீ இங்கேயா இருக்கிற? உன்னை கிளப்ல போய் தேடிட்டு வரேன். எனக்கு என்ன வேலை இங்க? சண்டை பழகுறேன்னு சொல்லி ஓரளவு சண்டையும் பழகியாச்சு. ஓ புண்ணியத்துல கொஞ்சம் பாலிஷாவும் இருக்க கத்துக்கிட்டேன். அட பாவி, செவரேறி குதிக்கிறதா பாலிசி? நீ தானே சொல்லி கொடுத்த. டீய குடி. அது போட்டோம். உன்னை மீன் பிடிக்க போச்சொன்னே போனியா? போனேன், கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? மீனுக்கு தூண்டி போட்டா தானே. பொண்ணுக்கு தூண்டி போட்டீன்னா? யோ, பேச்ச மாத்தாத. சரி, மாத்தல. உனக்கு என்ன வேலைன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. சாயங்காலம் குளிக்கிற, நீட்டா ட்ரெஸ் பண்ற, நம்ம கார்ல ஏறி ஒரு விருந்துக்கு போற, திரும்பி வர்ற. அங்க நடந்த விஷயத்தை விவரமா என்கிட்ட சொல்ற. பயப்படாதமா, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். இங்க எனக்கு யாரையும் தெரியாது. ஒரு கம்பெனிக்காகத்தான். இவ்வளவுதானா? டோன்ட் வரி. ஆமா, இது என்ன பார்ட்டி? பர்த்டே பார்ட்டி. யாருக்கு? அதோ அவளுக்குதான். ஹாய் அஞ்சு. ஹாய். Like to dance with me? ஓகே. ஏன் தாங்க எம்எல்ஏ, மதுரையில தேர்தலாமே, நீ போகல? ஏயா, குடிக்கிறது ஓசிட்டி, படிக்கிறது ஓசி பேப்பரு, இதுல தேர்தல் வேறயா? அடிங். தம்பி, அந்த பேப்பர் எப்படி கொடு. அட குடுப்பா. நீ கொடுக்க மாட்ட. இன்னைக்கு சாணக்கியன் சொல்ல என்ன சொல்லிருக்கா, நீயே படிச்சு சொல்லு. நீங்களே படிங்க. படிச்சு சொல்லுப்பா. நீயே சொல்லு. நீங்களே படிங்க. நீ சொல்லப்பா. எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஓ, படிக்க தெரியாதுங்கற, அப்புறம் தினமும் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறியே, அப்படி என்னதான் பாக்குற? காலையில எதிர்வெயில் பாருங்க, முகத்துல பட்டா பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் பித்தத்தை எடுத்துறேன். எவன் பித்தத்தை எவன்டா எடுக்கிறது? இங்க மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். இந்த அம்சம் இல்ல, மாமா எப்ப வரும்னு என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டாடா. ஆமா, மாமாவுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாளே, என்னடா காயம்? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம்மா, கட்சிட்டான். காயம் ஆறிடுச்சா? அதுக்கப்புறம் தானே இந்த பக்கமே வந்தேன். அப்ப நான் வரட்டுமா? அம்சு மாமா சௌக்கியமா? வரட்டுமா? வாடா இங்க. இப்பதாண்டா அவ மனசு மேல திரும்பி இருக்கு. எதையாவது வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணு. எம்எல்ஏ, கசாப்பு கடை வள்ளியம்மைக்கு அப்புறம் பணம் வாங்காம எனக்கு தாண்டா நீ ஐடியா கொடுத்துருக்கிற. இருந்தாலும் அவளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணுமே. பழைய கதையெல்லாம் கிளப்பாதரா, எதையாவது வாங்கி கொடு. கிளப்பல. ஆமா, எங்க அத்தை கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை அப்படியே தகரடா போல வச்சிருக்கான். அது அப்படியே அமுக்கி குடுத்துறாங்க. ராத்திரி பத்திரமா போய் சேர்ந்தீங்களா? நான் போய் சேர்ந்துட்டேன். அவங்கள ஒருத்தவங்க கூட பத்திரமா போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. இனிமே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். என்னைக்கு இந்த ஊருக்கு வந்து ஹரிவோம்னு ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து ஜாக்கிரதையா இருக்கேன். இல்லனா யார் எப்ப உதப்பான், எதுக்கு உதப்பானே தெரிய மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு விருந்துக்கு வரீங்களா? இன்னைக்கா விருந்துக்கு? ஐயோ, வாரத்துக்கு ஒரு தடவை வைமா. டெய்லி சண்டைனா உடம்பு தாங்காது. இல்ல, அவசியம் நீங்க விருந்துக்கு வரணும்.
அவசியம் வரவா? சரி கூப்பிடுற, வரலன்னா வருத்தப்படுவாப்பா. டேய் டேய், நேத்துக்கு விருந்துக்கு வந்தானே அவன் வரான். ஐயோ பாவம், பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தத்து பார்ப்போம். அப்புறம் அவன் தலைவிதி எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும். அப்ப ஆரம்பிக்கலாங்கிறியா? ஆமா. எடுத்து விட. ராஜா போல் இருக்கானே ராதங்க மாட்டானே, ராமர் போல் இருக்கானே ராத்தங்க மாட்டானே, ஒரு நாள் ஒரு பொழுது கூடி கிடைக்கலையே, ஆடிக்கு அழைக்கலையே ஆடி கழிக்கலையே. ராதா. யோ நிறுத்திய, என்னையா குசுறு குசுரா? ராதா, நீ போக போறியே? போக போறேனா நானா? ஆமா ஆமா, இந்த கொஞ்ச வயசுல இப்படி ஒரு முடிவா? வாங்க முடியா? யோ நான் உயிரோட இருக்கேன், நீ என்னமோ செத்தவன் முன்னாடி அழுகிற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லியா? கையடியா? நல்லா வாழ வேண்டிய வயசுல இப்படி ஆயிப்போச்சே கண்ணு. யோ இப்ப 2 பேத்துல ஒரு ஆள் என்கிட்ட அடி வாங்க போறீங்க. ஏயா விஷயத்த சொல்லியா? நான் சொல்ல மாட்டேங்கிற. ஓன்னு அழுதுகிட்டு இருக்க, பக்கத்துல பொம்பளை உட்கார வச்சிருக்க, திட்டவும் முடியல அடிக்கவும் முடியல. சனிய பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு ஒப்பாரு வைக்கிறதுக்கா? தம்பி, இது ஒப்பாரி இல்ல, மனசுல இருக்கிற வேதனை பேரிக்கிட்டு வருது. உனக்கு உங்க வேதனை என்னையாமா சாதி சொல்ற? வேற வந்துடுச்சே. யோ சும்மா கழுத்துல வச்சு கொண்டு விடுவேன். மாமா நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தின. இவங்க 2 பேரும் சேர்ந்து சும்மாரியா சொல்லபடியா பாட கட்டி சங்கூதி இருப்பாங்க. என்ன என்ன இதெல்லாம்? எந்திரிங்க, போங்க உள்ள. ஒரு ஒப்பாரி. அந்த பக்கம் போயா. ஆமா இதுக்கெல்லாம் யாரு? சித்தப்பா. உங்க சித்தப்பனா? சரியான செத்தப்பனா இருக்கா? கழுத்துல ஊஞ்சல் கட்டி ஒப்பாரி வச்சு ஓச்சிட்டான். நான் செத்து போயிட்டு நீ என்கிட்டயே சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பாருமா, இவங்க திரும்பி வரதுக்குள்ளி நாம இங்க இருந்து கிளம்பணும். வா. ஆமா, நேத்து விருந்துக்கு கூட்டிட்டு வந்தீங்களே, அந்த பொண்ணை இப்ப கூட்டிட்டு வரலையா? நான் முரட்டுத்தனமா நடந்துக்கிறேனா? பயந்து போய் வரமாட்டேன்ட்டான். ஆனா நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன். முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டு இருக்கட்டும், இங்க இப்ப பார்த்து நடங்க. அது சரி, நான் உனக்கு கேட்பேன், கோச்சுக்க மாட்டீங்களே? நான் முதல்ல உங்களை பாக்குறப்போ என்னமோ மாதிரி இருந்தீங்க, ஆனா இப்போ எஸ்டேட் ஓனர் ஒருத்தர் வேலை தரதா சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாரு. அவராலதான் இந்த மாற்றம். இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இல்லையா? ஃபேன்டாஸ்டிக், ராஜா மாதிரி இருக்கீங்க. நான் ராஜா மாதிரி இருக்கணும் இல்லையோ, நீ ராணி மாதிரி இருக்கு. ஐயோ. ஏய், ஏன்டா என் பின்னாடியே வர? சும்மா பாத்துட்டு போகலான்னு வந்தேன். பாத்துட்டேல்ல? போ. அண்ணன் உங்களுக்காக டவுனுக்கு போய் பட்டு புடவை எடுத்தாந்துச்சு. மாமா எனக்காக புடவை எடுத்துட்டு வந்தாரா? ஆமா இந்தாங்க. குடு. சரி நீ போ. அண்ணன் கேட்டா எப்ப பாக்க சொல்ல? ஏன் ரொம்ப அவசரமா? இருக்காத பின்ன. நாளைக்கு பாட்டி ஊருக்கு போறாங்க. விளக்கு வச்சதும் வீட்டுக்கு வர சொல்லு, விருந்து வைக்கிறேன். வாங்க. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவே அழகா இருக்கேனா? ஆமா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எதுக்கும் திஷ்டி போட்டு வச்சுக்கிட்டு வெளியே போ. திருஷ்டி போட்டா? போச்சுடா, இது கூடவா தெரியாது? உங்களுக்கு தெரியுமா? பின்ன சின்ன வயசுல எங்க பாட்டி வச்சு விடுவாங்க. இந்த இடத்துல கருப்பா பெருசா. இந்த முகத்துல கருப்பு போட்டா? பாத்தியா, என்ன கருப்புன்னு கேள்வி பண்றிய? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கருப்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காக்கை சிறகினிலே நந்தலாலா, அது மாதிரி. கோமா? அப்படின்னா திருஷ்டி போட்டு நீங்களே வச்சு விடுங்க. நானா? நானா? நீ பார்த்தா கூச்சமா இருக்கு, கண்ண முடிக்க. திரும்ப கையாடுதே. எதிலையும் அவசரப்படக்கூடாதுடா. உதாரணத்துக்கு சொல்றேன், சண்டையில கூட எதிராளிய நாம குத்த போறோம், அவன் மூக்கு உடைஞ்சு ரத்தம் வரப்போகுதுன்னு மனசுக்குள்ளேயே ரசி, அதுக்கப்புறமா குத்து. அப்பதான் சண்டை கூட சுவாரஸ்யமா இருக்கும். மனசை கட்டுப்படுத்தினாதான் எந்த விஷயத்திலையும் நீ ஜெயிக்க முடியும். என்னங்க, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் ஆளைய காணோம். வரலாம்னு நினைச்சேன், உடனே வந்து பார்க்க வெக்கமா இருக்கு. வெக்கம் உங்களுக்கு? அப்புறம் அப்புறம் என்னங்க, பார்க்காமலும் இருக்க முடியல,
அதையும் மீறி பார்க்கலான்னு வந்தா வந்தா படபடப்பா இருக்கு. ஏன் அப்படி? அதான தெரியல. எங்க மாஸ்டர்கிட்ட கேட்டேன், லவ்வா இருந்தாலும் இருக்கும்னாரு. என்னது? லவ் லவ் லவ்வா இருந்தாலும் இருக்கும்டா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்னு சொன்னாரு. ஆஹா. ஜாக்கிரதையா இருக்கிறதுனா எப்படி? புரியலையே. ரொம்ப ஈஸி. இப்ப நீ என்ன பாக்குறேன்னு வச்சுக்க, நான் உன்ன பார்க்க கூடாது. அப்புறம் என்ன, உன் கையோ காலோ உன் மேல பட்டுருச்சுன்னு வச்சுக்க, உடனே ரெண்டாவது போட சொல்லிடணும். 1 2 2 4 3 2 6 போற. வேற என்ன சொன்னாரு? உடல் பலம் மட்டும் பத்தாதுடா, மனோபலம் வேணும்னு சொன்னாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு 2 பலமும் கிடையாது. யாருக்கு? எனக்கு. சக்தி வெள்ளட்டே பந்தயமா? எங்க இந்த கைய மடக்க பாப்போம். மடக்கிட்டா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். சத்தியமா? உங்க புராண. இரு. தரேன்னு தான் சொன்னேன், நீ குடுக்கறதா கொஞ்சம் கிக்கு. அப்பா, தேங்க் ஹெவன்ஸ். எங்க வெளிய போயிட போறீங்களோன்னு நான் பயந்து போய் ஓடி வந்தேன். ஏமா கார் என்னாச்சு? போங்க டாடி. டாடி, ஒரு விஷயம் சொல்லு. எங்க காலேஜ் வெல்ஃபேர் கிளப் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுல நீங்க அவசியம் சீஃப் கெஸ்டா கலந்துக்கணும்னு எங்க பிரின்சிபல் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நோ பேபி, ஐ அம் சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டாடி, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அந்த ஃபங்க்ஷன்ல என்னோட டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. இப்ப சொல்லுங்க, வருவீங்களா மாட்டீங்களா? நாட்டி கேர்ள், என் வீக் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சு அடிச்சிட்டு இல்ல, வரேன். அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற பாசம் வீக் பாயிண்ட் இல்ல டாடி, பவர்ஃபுல் பாயிண்ட். கரெக்ட்டா சொன்னேன். என்ன சிவா சொல்றேன்? 2 பேரும் பேசுறப்போ இடையில பேசக்கூடாது, நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க. டாடி, ப்ரோகிராம்க்கு நீங்க வரதா பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணனும்னு சொன்னாரு. ஓகே. அந்த ஃபங்க்ஷன் அவர் அநியாயமா கொலை பண்ணிடுவாங்கன்னு. எங்க அப்பாவை கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்கவே முடியல. தலைமுறைக்கு தேவையான எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து என் தலைக்கு பாரமா போச்சு. ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட பிஏவா இருந்த சிவா என்ன பார்க்க வந்தா. துக்கம் விசாரிக்கத்தான் வரான்னு நினைச்சேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா புத்தரோ நல்லவரோ இல்ல. உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கிற இவ்வளவு சொத்துக்கு பின்னணியில எல்லா விதமான சமூக விரோத செயல்களுக்கும் பங்குண்டு. அதுக்கெல்லாம் அவர் பாஸ், நான் அவருடைய ரிங் லீடர். உங்களுக்கும் உலகத்துக்கும் அவர் ஒரு எம்டி, நான் அவருடைய பிஏ. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் உங்க காலேஜ் ஃபங்க்ஷன் விஷயமா நீங்க அவர்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம், சார் அந்த டேட்ல எந்த வேலை இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு, எனக்கு என் மக ப்ரோகிராம் தான் முக்கியம். அவ கிழிக்கிற கோட்டை நான் தாண்ட மாட்டேன். நீங்க கிழிக்கிற கோட்டை நிச்சயமா அவ தாண்ட மாட்டா. கல்யாண விஷயத்துல கூடவா? ஷூர், வை நாட். நான் ஒரு பொம்மையை காட்டி அது கழுத்து நீட்டினா கூட நீட்டுவா. சந்தேகப்படுறியா? இவ்வளவு சொல்லி நான் எதுக்கு சார் சந்தேகப்படணும்? ஆனா பொம்மைக்கு எதுக்கு சார் கழுத்தை நீட்டணும்? எனக்கு சார், உனக்கு என் மகளையா? ஏன் கூடாதா சார்? தொழில்முறை கூட்டாளியா உங்களுக்காக பல தடவை என் உயிரை பணையம் வச்சிருக்கேன். அந்த பாசம் விட்டு போகாம இருக்கிறது 2 பேருக்குமே நல்லது. அதனால உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தொழில் ரகசியம் குடும்ப ரகசியம் ஆயிடும். சாரி சார், நான் தெரியாம கேட்டேன். நான் கேட்டது நியாயமா படலைனா என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதா? யூ bloody rogue. உன்னை ஒரு நிமிஷம் இங்க வச்சிருக்கிறது எனக்கு தான் ஆபத்து. You are dismissed. You are fired. Get out. சாதாரணமா டிஸ்மிஸ்னா வேலையில இருந்து டிஸ்மிஸ்னு அர்த்தம். அண்டர் கிரவுண்ட் வேலையில டிஸ்மிஸ்னா உலகத்தை விட்டே டிஸ்மிஸ்னு அர்த்தம். பொண்ணு கேட்டேன், இல்லன்னு சொல்லிருக்கலாம், அது அவருடைய உரிமை. இல்ல உன்னை விட நல்ல மாப்பிளையா பாத்திருக்கேன், நீ ரொம்ப லேட்டுடான்னு சொல்லிருக்கலாம், அது அவருக்கு கௌரவம். அதை விட்டுட்டு என்ன பொறுக்கி நாயின்னு கூப்பிட்டாரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ கட்டி இருக்கிற சேலை, தங்கி இருக்கிற இந்த பங்களா எல்லாமே என்ன மாதிரி பொறுக்கி பசங்க உங்க அப்பனுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாதான். உங்க அப்பா அடிக்கடி அவருடைய தொழில் தர்மத்தை சொல்லி தருவாரு. டேய் சிவா, ஒண்ணு கொல்லணும், இல்ல உன்னை கொன்னுடுவானுங்க. ஒண்ணு தின்னணும், இல்ல உன்னை தின்னுடுவானுங்க. நான் முந்திட்டேன், உங்க அப்பனை தின்னுட்டேன். ஆமா, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புண்ணியம் தேரலான்னு பாக்குறேன். என்னது கல்யாணமா? உங்க அப்பனை கொன்னுட்டு உன்னை அனாதையாக்கின பாவத்துக்கு ஒரே பரிகாரம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது. நீ நினைச்சா மட்டும் போதுமா? அட போதும்னு நான் நினைக்கிறேன். போதாது நீ நினைச்சா
அந்த நினைப்பு தப்பு நிரூபிக்கிற பலம் இப்ப என்கிட்ட இருக்கு. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிறது இல்ல, செய்ய மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு உனக்கு நடந்தா அது என்னோட தான். காய்ச்சின பால்லையும் காத்துட்டு இருக்கிறதுலயும் ஒரு தனி சுவை இருக்கு. காய்ச்சிக்கிட்டே இருந்தா பால் காணாம போயிடும். நானும் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா உன் அழகும் இளமையும் வீணாக கூடாது. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. அப்ப சும்மா மிரட்டிட்டு போறான்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கடுமையாவே நடந்துக்கிறேன். எனக்குன்னு யார் உதவிக்கு வந்தாலும் ஒண்ணு அவங்கள கொன்னுடுறா, இல்ல விலை கொடுத்து வாங்கிடுறா. இது வரைக்கும் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கேன். நடந்தது போகட்டும். இனிமே உனக்கு எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுற அதை சொல்லு. மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆசையை மட்டும் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? இவனோட மிரட்டல்ல இருந்து விடுதலை வேணும். எதிர்கால வாழ்க்கையில எனக்கு ஒரு நிம்மதி வேணும். அந்த அயோக்கியனுடைய அட்டகாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடியுமா உங்களால? முடியுமாவா? நான் வந்த வேலை, நீ தந்த வேலை, இப்ப அது என் சொந்த வேலை. இனிமேதான் பார்க்க போற சக்தி வேலை. நான் சூட போற வெற்றி மாலை. இப்ப அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, ஆடி வரும் பொன்விளக்கே, அழித்தெழுதா சித்திரமே, நான் மொழி பேச நினைத்தாலும் கவி பாட துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் கட்டழகி அத்தனையிலும் உன் நினைவுதான். பேசா ஓவியமே பேசு கண்ணே பேசு. பேச்செதுக்குன்றியா? அதுவும் சரிதான். ஏண்டி நான் பேசின வசனம் எப்படி இருக்குது? என்ன தம்பி இங்க உட்காந்துருக்க? சும்மா காத்தாடதான். காத்தாட உட்காந்துருக்கியா? காத்து கருப்பு வர நேரம் பார்த்து. என்ன பையனா இருக்க? காத்து கருப்பா? ஐயோ பயமா இருக்கேன். பல்வாழ் விட்டு போயிட்டியே, பாட்டு பாடிடுவோமா? அதுக்கு மேல என்ன நடந்துன்னு சொல்லு, இல்ல உன்னை கொண்டு விடுங்க. ஏண்டா செட்டப்பா கேக்குது? செட்டப்பு செட்டப் ஒரு வயசு வேணா? செட்டப்போட வந்திருக்கான் பாரு. அண்ணே கூப்பிடாம வாடா வெளியே, வெளியில வாங்க. தவிடு வாடா வெளியே. இந்த கைத்தறிக்கு நேரங்காலமே தெரியாது. அடி வாங்க போறான் போ. தவிடு வாடா வெளியே. எங்க அப்பன் கோவிந்தசாமி குரல் மாதிரி இருக்கு. நான் தான் வர சொன்னேன். ஐயோ என்னையா உன் மகன் கத்துறான்? வெளியே வருவான், நீயே கேளு. இதான் சரஸ்வதி சபதம். உன்னை வந்து பேசிக்கிறேன் இரு. கைத்தடி லாட்டரி டிக்கெட் விற்கிறானா? கூப்பிடுறா. அண்ணே அண்ணே. என்னங்க கராட்டா? ஏன்னா அப்படி கத்துறீங்க? இப்ப என்ன வச்சுன்றீங்க? என்னது செகண்ட் ஷோ பார்த்துட்டு வரீங்களா? அப்புறம் எங்க வந்து நிக்கிறீங்க? மிட் நைட் ஷோவா? அருவு கட்ட முண்டங்களா? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லடா. சரி வீட்டுக்கு போங்க. வந்துட்டானுங்க மத்தவனுங்க என்ன செய்யறவனுங்களோ அந்த வேலையை தான் இவனுங்களால பார்க்க முடியும். நீங்க போய் ஏதாவது பிராக்டிகலா செய்யுங்கடா. கல்யாணம் ஆனவ கல்யாணம் ஆகாதவ இங்க பரவாயில்ல 4 குழந்தையோட வந்து நிக்குது. ஏமா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கமா. நிறுத்திக்கியா அம்மாடியா? எம்எல்ஏ கசாப்பு கடைக்காரனுக்கு அந்த மாதிரி பண்ணிட்ட. இது யாருக்கு? கோழி கடைக்காரனுக்கா? பழச்சிக்கும் எம்எல்ஏ. நான் சொல்லல உன் மகனும் அந்த கைத்தடியும் சேர்ந்தா ஊரை கெடுத்துருவானுங்க. இனிமே ராத்திரியில ஊரை கூட்டுற வேலையை வச்சுக்காத. நாங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி உன் மகன் பேசிட்டு போறான். நானும் அதான் யோசிக்கிறேன். எப்படியோ நம்ம 2 பேரும் செட்டப் ஆயிட்டோம். வந்துரு. நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன? உங்க வேலை என்னன்னு சொல்லுங்க. முதல்ல அதை முடிச்சிட்டு அப்புறம் என் சொந்த வேலையை பாக்குறேன். பாப்படா பாப்ப. ஒரு பொண்ணோட 3 மாசம் பழகிட்டு இல்ல, எல்லாத்தையும் பாப்ப. ஜித்து, இந்த இடக்குத்து வேலையில என்கிட்ட வேணாம். ஏதாவது சொல்லணும்னா நேராவே சொல்லு. சொல்றேன் கேட்டுக்க. சொந்த வேலைங்கிற பேரால நீ செய்ய போறது ஒரு கொலை. அப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியும். அஞ்சனாவோட அப்பாவும் உங்களுக்கு தெரியும். தெரியும். அவர் கொலையானது
அந்த கொலகாரனை அவ பழிவாங்க நினைக்கிறது உன் மேல அவ வச்சிருக்கிற ஆசையில இருந்து எல்லாமே தெரியும். என்கிட்ட ஏன் சொல்லல? ஒரு அழகான வயசு பொண்ணு கண்ணீரோட சொன்னா கிக் இருக்கும்ல, நாங்க சொன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேப்ப. இப்ப சொந்த வேலை இருக்குன்னு கிளம்பிட்டில, அதுக்கு தான். ஆமா, கிளம்பிட்டேன். இப்ப என்ன செய்யணுங்கிற? கொஞ்சம் யோசிக்க சொல்றேன். எதை? கொல்லம்பற்றையில சம்மட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உன்னை கூட்டியாந்து வசதி பண்ணி கொடுத்து ஒரு பொண்ணோட பழக விட்டா, அவ பேச்ச கேட்டு எவனையாவது தீர்த்து கட்டிட்டு அவளோட நீங்க டூயட் பாட போயிடுவீங்க. அப்ப நாங்கெல்லாம் இழிச்ச வாயனுங்க இல்ல. எங்களுக்கு என்ன லாபம்னு கேக்குறாரு. லாபமா? புரியல. ஊர குடிசையில இருந்தவன் குபேரனாக போற ஆயிட்டு போ, ஆனா எங்களுக்கு பங்கு வேணும். பங்கா? ஆமா, அஞ்சனாவோட சொத்துல பாதி பங்கு வேணும். அவகிட்ட போய் கேளு. நீதானடா கல்யாணம் பண்ணிக்க போற. கொடுக்கலனா எங்க உதவியும் கிடைக்காது, நீ ஜெயிக்கவும் முடியாது. ஜெயிச்சா பங்கு கேட்கிற, தோத்தா என் கதி? செத்து போயிடுவ. சரி, ஒத்துக்கிறேன். சக்திவேல், நீ ரொம்ப தேறிட்ட. ஆனா நீ சந்திக்க போற ஆளு ரொம்ப கொடூரமானவன். உன்னை விடவா? பார்க்கத்தானே போற. சுப்பு, நான் சொன்ன இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போய் விட்டுட்டு நீ வந்துரு. சக்திவேல், நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். இப்படி நடக்கிறாரு. அப்பா, உங்களுக்கு அறிவே இல்ல. சாப்பாடு தட்டுப்பா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க மாமாவுக்கு எதுலயும் குறைச்சல் இல்ல. சும்மா பண்ணிடு. என்ன இப்படி பேசாம நடந்துட்டே இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? இருமா, வர தையில பாப்போம். வர தையில பிரசவம் தான் பாக்கணும். ஐயோ 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 அண்ணே, சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பாருங்க. வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள். நானெல்லாம் பார்த்துட்டு தான் படுக்க வந்திருக்கா. பின்ன என்னண்ணே, வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா அவளே சொல்லிட்டா. முடிச்சிருவோம், இழுத்துட்டு கிடக்கட்டும். அப்படியே முடிச்சிருவோம் தங்கச்சி. டேய் எழுந்துடா. எதுக்குடா? எதுக்கு போ? போய் உங்க அண்ணனை கூட்டு வா. அண்ணனியா? ஏன் ஒழுங்கா பணம் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பொல்லாத பணம். பிள்ளை போய் 1 வருஷம் ஆச்சு, கண்டுக்குள்ளே நிக்குதுடா. போய் கூட்டு வாடா. ஆமா, சக்திவேல் கல்யாணத்துக்கும் வந்த போல இருக்கும். போடா. எனக்கு கூட பெரிய மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, சின்ன மாமனை பார்த்துட்டல்ல, இனிமே பெரிய மாமனை பார்க்கணும் போல தான் தோணும். ஸ்டார்ட் சொல்லுங்க. கேமரா கிட்ட போய் தான் ஸ்டார்ட் சொல்ல முடியும். நீங்க வாங்க, நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிளீனா ஃபாலோ பண்ணுங்க. என்ன கேமராமேன் ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் சார். ஆக்ஷன். ஒருத்தனை போட்டு 4 பேர் அடிக்கிறானுங்க. யாரும் உள்ள வந்து அடிச்சுட்டு இருக்கான். என்ன பாத்துறீங்க? தூங்க மாஸ்டர். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? யாரோ ஒருத்தர் இடையில போட்டு எங்களை அடி அடி அடிச்சிட்டு இருக்கான். வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களே, அதுக்காக நாங்களும் சத்தமா அடிக்க முடியும்? இரு கேக்குறேன். யோ யாரையா நீ? எதுக்கு அப்படி கரெக்டா பண்ற? யோ, நான் எங்க அண்ணனை பார்க்க அசோக் நகர் போயிட்டு இருந்தேன். வர்ற வழியில அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அது தடுத்தது பொறுக்க மாட்டேங்குது உங்களுக்கு. மேனேஜர், இந்த முதல்ல அசோக் நகர்ல விட்டு வா. Hey, hands up.